அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்துல இன்றைய தினம் சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு அவர் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்குமே விஜய் தனக்கு ஒரு சகோதரன் போன்ற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் பொய்யான தமிழ் தேசியம் இலங்கையில பேசப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையுமே அவர் பகிர்ந்திருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மக்கள் ஊழலான ஒரு அரசியலை எதிர்த்திருக்கிறாங்க. அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில தமிழ்நாட்டுல திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் நிராகரிச்சு வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதே நேரம் புலம்பெயர் தமிழர்களோட நிதியை பெற்றுக்கொண்டு சுயலாப அரசியலை முன்னெடுத்த சீமானுக்குமே மக்கள் தக்க பாடத்தை புகட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விடயம் எல்லாமே அர்ஜுனா இன்றைய தினம் பாராளுமன்றத்துல சொல்லி இருக்கிறாரு. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அர்ஜுனாவோட ஒரு இறுதி ஆசையை பத்தியுமே அவர் சொல்லியிருப்பாரு. குறிப்பா விஜய் பதவி ஏற்கிறத அவர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்லணும். அதை என்னோட 2 கண்ணாலையுமே நான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இறுதி ஆசை அப்படின்னு சொல்லி அர்ஜுனா இன்றைய தினம் பாராளுமன்றத்துல சூளுரைத்திருக்கிறாரு. விஜய் எம்ஜிஆருக்கு நிகரா இல்ல அதை விடையும் ஒரு படி மேல போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது விஜய் பதவி ஏற்கிறத பாக்குறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இலங்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விடயங்களையுமே அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. குறிப்பா நெடுந்தீவை பத்தி ஒரு சில விடயத்தை அவர் பேசுனது சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. சோ அதை பத்தி அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெடுந்தீவை தமிழகத்துக்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு சில தற்குறிகள் கதறினதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் எந்த ஒரு மனிதருக்கும் தன்னோட அரசியல பேசுறதுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா தமிழ் தேசியத்தை போலியான முறையில மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பா இன்னொரு விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல போலியான ஊழலான ஒரு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய பொய்யான தமிழ் தேசியத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் கண்டிப்பா இந்த போலி தமிழ் தேசியத்தை தூக்கி எறிவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அர்ஜுனா இன்றைய தினம் சபையில சொல்லியிருக்கிறாரு.